கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக துதியின் அலைகள் என்கின்ற இந்த நிகழ்ச்சியூடாக உங்களை தேடி வருகின்றோம். இந்த தருணம் ஆண்டவரை போற்றி அவரை ஆராதிக்கின்ற பாடல்களூடாக அவரை தியானிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம். அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலம் என்பது அருளின் காலம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இறை வார்த்தை சொல்வதை போல ஆண்டவர் உங்களுக்கு அருகில் இருக்கும் பொழுது அவரை தேடுங்கள், அவரை தொட்டு அவரை அனுபவியுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை எங்களை அழைத்திருப்பதை போல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தருணத்திலே எங்களோடு இணையுமாறு உங்களை அழைத்து நிற்கின்றோம். இஸ்ரேல் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஜெருசலேம் ஆலயத்தை நோக்கி அவர்கள் விரைந்து செல்வார்கள். ஏனென்று சொன்னால் இந்த ஜெருசலேம் ஆலயத்திலே இறைவனுடைய ஞான பிரசன்னம் அங்கு இருந்தது. ஆகவே இந்த ஆலயம் என்பது ஒரு யூதனை பொறுத்தமட்டில் அவருடைய இதயம் போன்றது. அந்த ஆலயத்தை தேடி செல்ல வேண்டும். அந்த ஆலயத்துக்குள்ளே நுழையும் பொழுது அவர்களுடைய இதயங்கள் வேகமாக துடிக்க தொடங்கும். ஏனென்று சொன்னால் ஆண்டவருக்கு அண்மையில் அவர்கள் செல்லுகின்ற உன்னதமான தருணமாக அவர்கள் அந்த ஜெருசலேம் ஆலயத்துக்கு செல்வதை பார்த்தார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததில்லை. மத்தேயு நற்செய்தியில நாங்கள் காண்கிறோம், ஆண்டவர் இயேசு அந்த ஜெருசலேம் ஆலயத்திலேயே அவர் அந்த நின்ற அந்த வேளையில. லூக்கா நற்செய்தியில நாங்கள் பார்க்கிறோம், குழந்தை இயேசு அந்த ஆலயத்திலே அவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த தருணத்திலே. யோவான் நற்செய்தியிலே நாங்கள் காண்கிற வார்த்தை மனுவானார் என்கின்ற அந்த தருணத்திலே அந்த இறைவனுடைய உடன் இருப்பு, அந்த பிரசன்னம் ஜெருசலேம் ஆலயத்தில் மட்டுமல்ல, அது எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட எங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயணிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளுகின்ற அந்த அனுபவமாக மாறுகிறது. என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த வேளையிலே ஒருமித்து பாட இருக்கிற இந்த பாடல் திருப்பாடல்கள் 84 அடிப்படையாக கொண்டது. படைகளின் ஆண்டவரே, உம்முடைய உறைவிடம் எத்துணை அழகானது என்று சொல்லி அந்த உணர்வோடு நாங்கள் அனைவரும் இந்த வேளையில் ஒருமித்து பாடுவோம். எத்துணை அழகானது. ஆண்டவரே, என் ஆன்மா உம்முடைய கோவில் முற்றங்களை தேடி வரும் பொழுது அந்த கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றதே.
அதே தவிப்பு இறைவா, உம்முடைய பிரசன்னத்திற்காக, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய உடனிருப்பிற்காக நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உள்ளம் அங்கலாய்க்கிறது. ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய வாழ்விலே நீர் வந்து தங்கும் இறைவா. உம்முடைய உடனிருப்பு, உம்முடைய பிரசன்னம் என்னாலும் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, என்னோடு வந்து தங்கும் ஆண்டவரே. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே நாங்கள் அந்த உணர்வோடு ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி, குறிப்பாக உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும், உங்கள் குடும்பங்களையும், நீங்கள் தொழில் செய்கின்ற இடங்களையும், உங்களுடைய பிள்ளைகள் கல்வி கேட்கின்ற இடங்களையும் ஆண்டவருடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிப்போமா? அந்த உணர்வோடு நாங்கள் பாடுவோம். அவரருள் வல்லமையா வறண்ட பள்ளத்தாக்கும் நீரூற்றாய் மாறுமே. அவரருள் வல்லமையா அவர் வலிமை பெற்ற மானிடர்கள் மென்மேலும் வலிமை பெறுகின்றன. அவர் வலிமை பெற்ற மானிடர்கள் மென்மேலும் வலிமை பெறுகின்றன. மென்மேலும் வலிமை பெறுகின்றன. படைகளின் ஆண்டவரே, ஆமாண்டவரே, உமது பிரசன்னமே எங்கள் மத்தியை நிரப்பட்டும் இறைவா. அன்பார்ந்தவர்களே, இந்த வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிற தருணத்திலே நாங்கள் இதயங்களை திறந்தவர்களாக தூய ஆவியிலே ஆண்டவரை போற்றி புகழ்வோமா? ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம் இறைவா. உம்முடைய உடனிருப்பிற்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக, அந்த மேகமாக ஆண்டவரே நீர் எங்களை சூழ்ந்து கொள்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம் ஆண்டவரே, உம்மை புகழுகின்றோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம் இறைவா. பந்த சகோதர சகோதரிகளே, வறண்ட பள்ளத்தாக்காக, வறண்ட பாலை நிலங்களுக்கு மேல் நான் நீரூற்றை பெருகச் செய்வேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையிலே வறண்ட நிலைகள் ஏராளம் ஏராளம். அந்த வறண்டிருக்கிற அந்த நிலங்களுக்குள்ளே ஆண்டவருடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது, அந்த நீரூற்றாக ஆண்டவருடைய பிரசன்னம், தூய ஆவியானவருடைய அருள் பொழிவு எங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஊற்றப்படும் பொழுது நாங்கள் அனைவரும் அந்த வலிமையை பெறுவோமே. ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, தூய ஆவியானவர் எங்களை நிரப்பும் பொழுது எங்கள் வாழ்க்கையை அவர் உயர்த்துவார். அந்த இடங்களிலே பச்சை பசேல் என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையை அவர் பொறுப்படுத்தி வழி நடத்துவாரே. அவர் வலிமை பெற்ற மானிடர்கள் மென்மேலும் வலிமை பெறுகின்றன. அவர் வலிமை பெற்ற மானிடர்கள் மென்மேலும் வலிமை பெறுகின்றன. மென்மேலும் வலிமை பெறுகின்றன. எல்லோருமாக இணைந்து நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்போமா? நன்றி 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 ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், நாங்கள் உம்மை துதிக்கிற அந்த இடத்திலே, துதிகளிலே வாசம் செய்கின்ற ஆண்டவர் இந்த வேளையிலே எங்கள் மத்தியில் இறங்கி வருகின்றார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே.
நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே உங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நாங்கள் போற்றி ஆராதிக்க தொடங்குவோமா? நன்றி 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 ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. இடிந்த நிலைகளில் இருக்கிற எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே, வறண்டு போன நிலங்களுக்குள்ளே நீர் ஊற்றை பெருகச் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த வேளையில் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தருள்வீராக. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஷலலலலலலலலல நன்றி 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 ஒரு மகனையும் மகளையும் பொறுப்படுத்தி வழிநடத்து விரைவா, பொறுப்படுத்தி வழிநடத்து விரைவா, பொறுப்படுத்தி வழிநடத்து ஆண்டவரே. மறுபடியும் கட்டி எழுப்பும் ஆண்டவரே, மறுபடியும் கட்டி எழுப்பும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியின் அருளை பொழியும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் அருளை பொழியும் ஆண்டவரே, பொழியும் ஆண்டவரே. நன்றி 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 ஆராதனை விடம் துணையருமையானது. அன்பானவர்களே, எங்களுடைய இந்த மனித வாழ்க்கையில் ஏராளமான நிரந்தரமற்ற சூழ்நிலைகள், எதை நாங்கள் இறுக்கமாக பற்றி கொள்ளலாம் என்று சொல்லி பல தருணங்களை நாங்கள் அங்கலாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரை நம்பலாம் என்று சொல்லி, யாரை இறுக்கமாக பிடித்து கொள்ளலாம் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பல தருணங்கள்ல மனிதர்களை நம்பி நம்பி நாங்கள் ஏமாந்து இருக்கிறோம். இவர் இதை செய்வார், அதை செய்வார் என்று சொல்லி நாங்கள் ஏமாந்த தருணங்கள் ஏராளம். ஆனால் ஆண்டவரே, எங்களுக்கு என்றும் எங்களை தாங்குகின்ற ஆதாரமாக, கோட்டையாக இருக்கின்றவர் நீர் மட்டுமல்லவா? எபிரேயர் எழுதிய திருமுகத்தில் நாங்கள் பார்க்கிற அந்த வார்த்தைகள் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று சொல்லி, அவர் நேற்று அந்த மகிமையிலே அவர் இருந்தார் என்று சொன்னால், அவர் இன்றும் அதே மகிமையோடு இருக்கிற ஆண்டவராக, எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கிற ஆண்டவராக, எங்கள் வாழ்வை தாங்கிக் கொள்ளுகின்ற ஆண்டவராக அவர் இன்று இருக்கிறார். அவர் நாளையும் இருப்பார். ஏன் இந்த உலக இறுதி வரை, இந்த உலகின் இறுதிக்கு பின்னும் அவர் என்றென்றும் இருக்கின்ற ஆண்டவர் அவர். ஆகவே இந்த வேளையிலே அதை உணர்ந்தவர்களாக, எங்கள் வாழ்வின் நிரந்தரமாக, எங்கள் வாழ்விலே எப்பொழுதும் எங்களை தாங்கிக் கொள்ளுகின்றவராக இருக்கிற அந்த ஆண்டவரை நினைத்து இந்த வேளையிலே நாங்கள் பாடுவோம். ஆறுதலும் தேறுதலும் அளிக்கும் எந்தன் தலைவா, நிரந்தரமாய் என் வாழ்வில் நிலைக்கும் எந்த நிறைவா, ஆறுதலும் தேறுதலும் அளிக்கும் எந்த தலைவா, நிரந்தரமாய் என் வாழ்வில் நிலைக்கும் எந்த நிறைவா, ஆறுதலும் தேறுதலும் அளிக்கும் எந்த தலைவா, உன்னோடு உறவாடும் ஒரு நாளிகை போதும், நானாக நான் வாழும் அமைதி என்னை சேரும், நானாக நான் வாழும் அமைதி என்னை சேரும், நிரந்தரமாய் என் வாழ்வில் நிலைக்கும் எந்த நிறைவா, ஆறுதலும் தேறுதலும் அளிக்கும் எந்த தலைவா. நிகழ்வுகள் அது உனது சொந்தம், நீ
நெஞ்சங்களில் என்றும் உனது பிம்பம். நிகழ்வுகள் அது உனது சொந்தம். நெஞ்சங்களில் என்றும் உனது பிம்பம். நலம் தந்ததும் நீதான், பலம் தந்ததும் நீதான். நலம் தந்ததும் நீதான், பலம் தந்ததும் நீதான். இருள் வாழ்வில் நிலவாயினான், கரையில் தெரியும் ஒளியாக நின்றான். நிரந்தரமாய் 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 என் வாழ்வில் நிலைக்கும் இந்த நிறைவா. ஆறுதலும் தேறுதலும் அளிக்கும் எந்த தலைவா. கடவுளுடைய மாறாத சுபாவம், அவரிடம் இருக்கின்ற அந்த மாறாத சுபாவம் அவருடைய ஒரு உண்மையான தன்மை. அந்த மாறாத சுபாவம், நிரந்தரமாக இருக்கின்ற அந்த நிலை, அது எங்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் தருகின்ற, எங்களோடு கூட அவர் இருக்கின்ற அந்த உடனிருப்பு. அந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இந்த அருள் மிகுந்த இந்த தவ காலத்திலே இயேசு ஆண்டவர் எங்கள் வாழ்வை தாங்குகின்ற இந்த காலத்திலே இயேசு ஆண்டவரோடு நாங்கள் உடன் இருக்க, அவரோடு கூட நாங்கள் பயணிக்க, ஆண்டவர் இயேசுவால் நாங்கள் நிரப்பப்பட, பல வேளைகளை நாங்கள் மனிதர்களை நம்புகின்றோம். ஆனால் அந்த நம்பிக்கைகள் ஏமாற்றப்படும் பொழுது நாங்கள் தட்டு தடுமாறி விடுகின்றோம். எங்களுக்கு ஆதாரமாக, கோட்டையாக, பலமாக இருக்கிற அந்த ஆண்டவரை நாங்கள் இறுக்கமாக பிடித்துக் கொள்வோம். ஏனென்று சொன்னால் இயேசு ஆண்டவர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத ஆண்டவராக அவர் இருக்கிறார். அந்த இயேசு ஆண்டவர் எங்கள் தயவாக இருக்கிறார் என்று சொல்லி பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே நாங்கள் அந்த இயேசு ஆண்டவரை நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதிப்போமா? ஆராதனை ஆண்டவர் என்று சொல்லுவோமா? ஜேசுவே ஜேசுவே என்று சொல்ல தொடங்குங்க. ஜேசுவே 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 ஆராதனை உமக்கு. ஜேசுவே ஜேசுவே ஆராதனை உமக்கு. ஜேசுவே ஜேசுவே ஆராதனை உமக்கு. ஜேசுவே ஜேசுவே நன்றி உமக்கு. ஜேசுவே ஜேசுவே நன்றி உமக்கு. ஜேசுவே ஜேசுவே போற்றுகின்றோம் உம்மை. ஜேசுவே ஜேசுவே துதிக்கின்றோம் உம்மை. ஜேசுவே ஜேசுவே நாங்கள் ஆராதிக்கின்றோம். எந்தன் காட்சியும் விடியலிலே எந்தன் வெளிச்சமும் நீ. நொடிகளிலே எந்தன் காட்சியும் நீ. அருகிருந்ததும் நீதான், அடைக்கலமும் நீதான். அருகிருந்ததும் நீதான், அடைக்கலமும் நீதான். அருளாய் மலையாயினான், கரையை நனைக்கும் நீராக வந்தாய். நிரந்தரமாய் 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 என் வாழ்வில் நிலைக்கும் எந்த நிறைவா. ஆறுதலும் தேறுதலும் அளிக்கும் எந்த தலைவா. நிரந்தரமாய் என் வாழ்வில் நிலைக்கும் எந்த நிறைவா. ஆறுதலும் தேறுதலும் அளிக்கும் எந்த தலைவா. உன்னோடு உறவாடும் ஒரு நாளிகை போதும், நானாக நான் வாழும் அமைதி என்னை சேரும். நானாக நான் வாழும் அமைதி என்னை சேரும். ஆண்டவரே, அந்த நிரந்தரமான கண்மலையாக நீர் இருக்கிறீர். எப்பொழுதும் இருக்கின்ற அந்த பாறையாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. விவிலியம் காட்டுகின்ற அந்த பாறை என்கின்ற, கோட்டை என்கின்ற, நிரந்தரமாக இருப்பவர் நீர் என்று சொல்லி, ஆண்டவரே, என்றும் மாறாத கண்மலையாக இருக்கிற அந்த கோட்டை ஆண்டவரே நீர் என்று சொல்லி, அந்த கோட்டையின் மீது எங்கள் வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை அழைத்திருக்கிறீரே. ஆண்டவரே, பல தருணங்களில்
எங்களுக்கு அருகிலே இருப்பவர் நீர் மட்டுமே. எங்களுக்கு அடைக்கலம் தருபவர் நீர் மட்டுமே. ஆண்டவரே, எங்களுக்கு அடைக்கலமும் அருளையும் தந்து எங்களை தாங்கிக் கொள்வதற்காக ஆண்டவரே, தல உலர்ந்து போன பாலை நிலங்களுக்குள்ளே உம்முடைய அந்த நீரூற்றை ஊற்றி எங்களை திடப்படுத்துகின்றமைக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய அருள் பிரசன்னம் எங்களை தாங்கிக் கொள்ளட்டும். ஆண்டவர், நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமற்ற சூழ்நிலைகள்ல எங்களை இறுக்கமாக, நாங்கள் உம்மை இறுக்கமாக பிடித்து கொண்டு முன்னோக்கி செல்ல உம்முடைய அருளை தாரும் இறைவா. ஆண்டவரே, உம்முடைய காரியங்கள், உம்முடைய செயல்கள் எத்தனை உன்னதமானது. ஆண்டவரே, உம்முடைய நீதிகள் எத்தனை உயர்ந்தது. ஆண்டவரே, இந்த உலகத்தின் பார்வையில் பல காரியங்கள் நிரந்தரம் இல்லாமல் இருக்கின்றன. ஆனால் நீர் மட்டுமே நிரந்தரமானவர். எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளும் இறைவா. பிரியமான சகோதரர்களை, இந்த வேளையில நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். ஒரு தீர்மானத்தை எடுத்து, இயேசு ஆண்டவர் உங்கள் வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறார் என்று சொல்லி, இயேசு ஆண்டவர் உங்கள் வாழ்வை தாங்குகின்ற அந்த கோட்டையாக இருக்கிறார் என்று சொல்லி, அடித்தளமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த விசுவாச அறிக்கையை செய்யுங்கள். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார ஏற்றுக்கொள்ளுகின்ற தருணத்தில் அவர் தன்னுடைய தூய ஆவியை எங்கள் மீது பொழிவார். கோடான கோடி மக்களுக்கு வாழ்வை தருகிற ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்கள் ஒவ்வொருடைய வாழ்வையும் நிரப்பி அந்த அருளை பொழிய வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவர் இயேசு உங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி, அந்த அருள் உங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவர் இயேசு உங்கள் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய ஆவியை பொழியும் பொழுது எங்களால் நிரந்தரமாக முன்னோக்கி செல்ல முடியும். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில நாங்கள் கண்களை மூடி இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார ஏற்றுக்கொள்வோம். அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் செய்ய வேண்டியது, இயேசு ஒருவர் மட்டுமே ஆண்டவர் என்று சொல்லி, இயேசுவும் ஆண்டவர் அல்ல, மாறாக இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே வாழ்வு தருகின்றவர், இயேசுவே என் வாழ்வின் கோட்டையாக இருக்கின்றவர், இயேசுவே என் வாழ்வின் ஆதாரமாக இருக்கின்றவர், எங்களை கட்டி காக்கின்ற கோட்டையாக அரணாக இருக்கின்றவர் அவர் மட்டுமே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. உம்முடைய அருள் பொழிவுக்காக, உம்முடைய ஆவியை எங்கள் மத்தியிலே ஊற்றுவதற்காக நோய்கள் மறைந்து செல்லட்டும் ஆண்டவரே. இந்த வேளையிலே நோய்கள் மறைந்து செல்கின்றன. உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிடிகளும், உடைய வாழ்க்கையிலே இருக்கிற பிரச்சனைகள், உடைய வாழ்க்கையில் இருக்கிற பண பிரச்சனைகள், கடன் தொல்லைகளை ஆண்டவர் பொறுப்பெடுக்கின்றார். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆராதனை நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் கூட அருகில் இருக்கிறவர் நீர் ஆண்டவரே, எங்களுக்கு அடைக்கலமாக இருப்பவர் நீர் அல்லவா ஆண்டவரே. எங்களுக்கு அருகில் இருந்து அடைக்கலமாக இருக்கின்றதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி நிரந்தரமாய் வாழ்வில் நிலைக்கும் இந்த இறைவா. ஆறுதலும் தேறுதலும் அளிக்கும் எந்த தலைவா. நிரந்தரமாய் என் வாழ்வில் நிலைத்து இருக்கின்ற ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் வாழ்வை நீர் காத்து வழிநடத்தும் இறைவா. இந்த வேளையிலே நாங்கள் குடும்பமாக ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் உம்மிடம் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வையும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் உள்ளங்களுக்கு வேண்டிய அந்த ஆறுதலையும் தேற்றுதலையும் ஆண்டவரே நீர் தந்தருள்வீராக. உம்முடைய பிரசன்னம் எங்கள் முன்னே இருக்கட்டும், எங்களை வழி நடத்தட்டும். இயேசு ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னத்திலே நாங்கள் தொடர்ந்து வாழுவோம். மகிமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்.